உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் தொடர்பான வழக்கு எதனால காலதாமதமாகுது, தற்போது அதனுடைய நிலை என்ன, அடுத்த ஹியரிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முந்தைய வீடியோலேயே சொல்லியிருந்தோம். சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால மே 26லேருந்து ஜூலை 13 வரையும் நம்ம கேஸ் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டில் ஜூலை 18 இருக்கிறதுனால அன்றைக்கி நம்ம கேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அன்றைக்கி நம்ம கேஸ் வரல. மென்ஷன் பண்ணி ஷார்ட் டேட் கேட்டோம், ஜட்ஜஸ் தரல. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டில் செப்டம்பர் 3 அப்படின்ட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் ஜென்ரேட்லேயே இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ரீசனு. ஒன்று வந்துட்டு இவ்வளோலாம் வந்து சம்மர் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால, இப்போ இம்பார்ட்டன்ட் கேசஸ் இருக்கிறதுனால நம்ம கேஸ் வந்துட்டு செப்டம்பர் 3 இருக்கு லாங் டிஸ்டன்ஸில். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேஸ் இருக்கிறதுனுடைய ஜட்ஜு பேனலோடைய சீனியர் ஜட்ஜு வந்துட்டு ஆகஸ்ட் 9 ரிட்டையர் ஆகுறாரு. அதனாலையும் நம்ம கேஸ் வந்து செப்டம்பர் 3 இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேஸ் வந்துட்டு ஆகஸ்ட் 2nd வீக்கில் நியூ ஜட்ஜ் பேனலுக்கு மாறும். அப்படி மாறும்போது நம்ம ஜட்ஜஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி டேட் கேட்போம். ஜட்ஜஸ் டேட் தரும் பட்சத்தில் நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து அந்த டேட்டில் நடக்கும். நம்மளை பொறுத்தளவு வந்து கேஸ் வந்து வேகமாக முடியணுங்கிற எண்ணம் தான். இதை வந்து ஒரு சிலர் காலதாமதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் யாருக்கு எந்த பயனும் கிடையாது. நம்மளை பொறுத்தளவு ஏற்கனவே இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டால் சரியான ஜஸ்டிஸ் கிடைக்காம இருக்கக்கூடிய பிஇ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிற எண்ணமும், இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காண்டி உழைத்த பிஇ டிப்ளமோ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு வேலை கிடைக்கணுங்கிற எண்ணம் தான். கண்டிப்பாக சரியான ஜஸ்டிஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்போம். கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.